எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே மார்க்கெட் சைடுவேஸில் இருந்த மார்க்கெட்டு ஹிடன்பர்க் நியூஸாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டுடைய வாராக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் வாராக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே மார்க்கெட் தாண்டி ஒரு அப்சைடில் பவுன்ஸ் பேக் வந்து ஆகுது. இந்த பவுன்ஸ் பேக் வந்து ரிவர்சல் ஆகுதா இல்லை ஸ்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து எந்தெந்த செக்டார் லெவலில் ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஒரு டே ட்ரெண்ட் சைடுவேஸ் டே ட்ரெண்டில் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோம், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி கேப் டவுன் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. எய்தர் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புடைய இது எவ்வளவு, 24,700. மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 27,000 வரைக்குமே இந்த ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, எய்தர் மார்க்கெட் வந்து இந்த ரீடெஸ்ட்ல இருந்து கீழே ஃபால் ஆயிருக்கணும், ஆர் இந்த கேப் ஃபில்லிங்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். அப்போ எப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு அப்படின்னா, மினிமம் இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, 25,000க்கு மேலே ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து அப்சைடு. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயினும் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா மினிமம் 25,000க்கு மேலே ஒரு டே கேண்டலாவது க்ளோஸ் ஆகணும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகி 24,700 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகி அங்கேருந்து கூட ஃபால் ஆகலாம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான வாரமாக இருக்கலாம், வாலட்டாலிட்டியாக இருக்கலாம். தொடர்ச்சியாக ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பை சைடு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பை சைடும் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் வந்து ஷார்ப்பான லெவல்ஸ் அப்சைடு ரைஸ் ஆச்சுன்னா 24,700. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது, 525க்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா 25,700ல் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. இன்ட்ராடேலையும் சரி ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா இந்த வாரத்தில் புக் பண்ணுறது நல்லது. பிகாஸ் மார்க்கெட் எப்போ வேணாலும் அப்சைடு போயிட்டு திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம். இதே போல் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைடு பேஸ் மார்க்கெட் ஸ்டில் நோ இந்த சேனல் வந்து கண்டினியூ ஆகுது பாருங்க. அப்சைடும் சரி டவுன் சைடும் சரி இதே சேனலில் தான் ஸ்டில் நோ இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஜோன் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. வித்தின் இந்த சேனலுக்குள்ள ஒரு டபுள் பாட்டம் ஜோன் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இப்போ இதை நீங்கள் டைம் ஃப்ரேமை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே என்டையர் ட்ரேடிங் இருக்கா. ஸோ ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகுது, அடுத்த நாள் ரைஸ், அடுத்த நாள் ஃபால், அடுத்து ஒரு 2 days ரைஸ், அடுத்து நாள் ஃபால், இப்போவும் ரைஸ் ஆயிருக்கு. அப்போ வித்தின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50,700 இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கா. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சு அப்படின்னா கூட இந்த 50,700ல் அலர்ட் ஆகிக்கோங்க. மார்க்கெட் 50,967 இருக்குது. 51,000 50,970 இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபால் ஆகலாம். ஒன்லி திங்க் இந்த டாப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாப் ட்ரெண்டு இதையும் வந்து பிரேக் அவுட் ஆகும். மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த அப்சைடில் பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரியல் பிரேக் அவுட்டு, மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸ்டில் நோ இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஒரு நாள் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதில் இன்ட்ராடேல கணிக்கிறது வந்து இன்னுமே ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்று. எந்த ஒரு அட்வைசரியாக இருக்கட்டும், டீச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டீச் பண்ணுறது என்ன மெத்தடோ அதை ரியல் டைமாக பப்ளிக் முன்னாடியே நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம்.
ரீசெண்டாக ஃப்ரைடே அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணது ஃப்ரைடே மார்னிங் 9:59க்கு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பப்ளிக்கான சேனல். இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும், யாருனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இதே ஸ்டூடெண்ட் குரூப்பில் டீட்டெயிலாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மெத்தடில் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கணும், இதெல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதனுடைய ரிசல்ட் வந்து பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணும்போது என்ன இருந்தது அந்த 9:59க்கு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த டைரக்ஷன் போயிருக்கா, அப்படியே ரிவர்சல் ஆயிருக்கு. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டே இருந்தது. கரெக்டாக இந்த ஜோனில் வந்து அப்சைடில் ரைஸ் ஆச்சு. இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸும் சொல்லியிருந்தேன், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் குரூப்பில். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் வந்து ரீச் ஆயிருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 51,020ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாகவும், ஃபர்தராக 51,400 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஜோனில் இருக்கும். ஓவரால் இந்த சேனலில் ட்ரேட் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்டில் நோ பேங்க் நிஃப்டியும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் ஃபின் நிஃப்டிலையும் இந்த பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே போல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இந்த ஃபின் நிஃப்டியும் ட்ரேட் ஆகுது. சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா 23,100லேருந்து 23,150 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிற மாதிரி தான் ஃபின் நிஃப்டியும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஃபின் நிஃப்டியினுடைய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,100, 150. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் அவுட்டே ஆனால் கூட ஃபர்தராக 23,350 வரைக்குமே இது டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நிஃப்டி வந்து பிரேக் அவுட் லெவலுக்கு பிலோவில் இருக்குது. இன்னும் பிரேக் அவுட் லெவலில் அப் சைடு உடைச்சி ட்ரேட் ஆகலை. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதே நீங்கள் ஸ்டாக்ஸ்லன்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம், ஒன்லி ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு பார்த்தோம். இந்த வாரம் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் ஐடி செக்டார் தான் இருக்கிறதுலே அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி வந்து பார்த்தோம். எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும், ஆல் டைம் ஹையில் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வந்து ஐடி அண்ட் ஃபார்மா வந்து பார்த்தோம். இந்த வாரம் அடிஷ்னலாக 2 செக்டார் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஆட்டோ செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த 3 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ரியாலிட்டியில் டிஎல்எஃப் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகணும்னா இதோட பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபால் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ டிஎல்எஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், ஓவராலாக இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டை கவனிச்சிங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், கண்டினியூஸாக அப்சைட் அண்ட் கண்டினியூஸாக டவுன் சைட், கண்டினியூஸாக அப்சைட் அண்ட் டவுன் சைட். ஸோ ஓவராலாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் க்ரூட் ஆயில் வரலாம். ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் வந்திருக்கா. ஸோ இன்கேஸ் மேலே ரைஸ் ஆகுனா அப் டு இந்த லெவல் வரைக்கும் க்ரூட் ஆயில் வரலாம். 6,810, 850 இந்த லெவல் வரைக்குமே அப்சைடு வந்து வரலாம். ஸோ இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டேல வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகே, டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் க்ரூட் ஆயிலினுடைய ட்ரேடிங் வந்து நடக்குது. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா
850 900 இந்த ஜோன் தான். சரி, இப்போ இதில் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. இன்னுமே ஃபால் ஆகுமா இல்லை ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் அவுட் பண்ணோம். ஹவலியில் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் ஓவராலாக நமக்கு வீக்லிலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு, டேலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ அப்சைட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹவர்லியில் மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் போதும். நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஏன்னா வேவ் அனாலிசிஸ் யாருக்கும் புரியாது. ரூல் பேஸில் இருக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரூல் பேஸில் இருக்கக்கூடியது. இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸில் மட்டும் ஓவரால் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு, இன்கேஸ் 6500க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் ரிவர்சல் இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு 6500க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரிவர்சல் வந்து இருக்குது. நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து பார்த்த இந்த பார்பிக்யூ நேஷனல் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக் வந்து 6543 45 இந்த ஜோனில் இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். வெரிஃபை பண்ணி நான் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். டிபிகே மெத்தடில் ஃபார்ம் ஆயிருக்கு. 630 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். 542 இருக்கும்போது இது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் குரூப்பில். அன்னைக்கு வீடியோலையும் நம்ம யூடியூப் சேனல் வீடியோலையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து இந்த வாரம் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 650 வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. நீங்கள் செக் 5ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸ்விங் ட்ரேடு தான் இது. கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு யங்கஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு. கோல்டு பொறுத்தளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கோல்டு வந்து இந்த வாரம் வீடியோவில் ஆட் பண்ணுங்கன்ட்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு இன்னுமே ஒரு 8000 ரூபாய் வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, கோல்டோடைய ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் இருக்கும்போது மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா 67,500லேருந்து 67,800 இந்த ஜோன்லேருந்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இது மினிமம் இந்த ப்ரீவியஸ் ஹையெல்லாம் உடச்சி அப்சைடில் 78,000 வரைக்கும் 78,180 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 68,000லேருந்து 78,000 வரைக்குமே அப்சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 புள்ளிகளை வந்து அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஓவரால் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ அடுத்த வார ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அப்டேட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.